வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப ரொம்ப பிரியமாக அப்படியே காதலோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு 7-8 வருஷம் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த மனைவிக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்பு சரியில்லாமல் போனோடனே டக்குன்னு அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்தோடனே இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு டைம் எல்லாம் கூட இல்லை. அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் பார்க்குறங்காட்டியே அவங்க வந்து டக்குன்னு அவங்க உயிர் போயிடுது, இறந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கையே திடீர்னு வந்து ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப சோகமாக இருக்கார். ஆனால் பெருசாக ஒன்றும் வெளில காமிச்சிக்கல, அப்படி அமைதியாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே நீ எப்படி இருக்க போகிற, நீ உன்னோட காதல் மனைவியோடு இருந்த ஓகே, இப்போ அவங்க இல்லை, எப்படி பையனை வளர்த்த போகிற, உனக்கும் சின்ன வயசு தான், இன்னும் நீ பல வருஷங்கள் இருக்கணும், நீ எப்படி லோன்லியாக இருக்க போகிற அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டப்போ, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அவர் வந்து சிரிச்சுட்டு, நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாப்புல இல்லவே இல்லை. ஏன்னா என்னோடய அன்பு மனைவி, என்னோடய காதல் மனைவி எனக்கு ஒரு நல்ல பரிசு, என்னோடய பையனை வந்து விட்டுட்டு போயிருக்காப்புல. ஸோ என்னோடய பையன் வந்து எப்படி வளர்றான்னு பார்த்து அவனை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது தான் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் அர்ப்பணிக்க போகிறேன். நான் வந்து அவனை வளர்த்தி நான் சந்தோஷப்பட போகிறேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அந்த பேச்சுக்கு இடமே இல்லை, பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த பையனை வந்து ரொம்ப ஆசையாக வளர்க்குறாரு. ஒவ்வொரு விஷயமும் அந்த பையன் பண்ணும்போது அவங்க மனைவியை நினச்சிக்கிறாரு. சில சமயங்கள் வந்து மனைவி கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராசஸ் அவர் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அப்படியே பையனும் வந்து அவங்க அப்பாவோட கேர்லேயே நல்லா வளரான், நல்லபடியாக வளர்ந்துடுறான். நல்லபடியாக வளர்ந்து நல்லா கிராஜுவேட் பண்ணி நல்லா காலேஜ் போய் நல்லா கோர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னா, பொறுப்பாக வந்து அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பித்தோன்னே பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அப்பாவுக்கு வந்து ஒரே திருப்தி, பையனை நல்லா வளர்த்திருக்கோம், பையன் நல்லா வந்திருக்கான், பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்கிறான், ஓகே இது இப்போ வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அவங்க அப்பா போய் கேட்குறாரு, என்னப்பா நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணுற டைம் ஆச்சு, நீ ஏதாவது பொண்ணை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா எனக்கு வந்து காலேஜில் என் கூட படித்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து நினைக்கிறார், ஓகே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நம்ம வந்து இனிமேல் வந்து எல்லாமே பையன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போ பையன் சொல்கிறாப்புல, அப்பா இது ரொம்ப ஏர்லி, நீங்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும், இல்லைப்பா நீ வந்து எல்லாம் பார்த்துக்கோ, நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஒரு நாள் என்னாச்சு, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிடும்போது அவர் வந்து மருமகளை வந்து தம் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாரு. ஸோ கூப்பிட்றாரு, மருமகளை கூப்பிட்டுமா எனக்கு வந்து காலையில் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, தயிர் இருக்கா ஃப்ரிட்ஜில் அப்படின்னு கேட்கும்போது உடனே மருமக சொல்கிறாப்புல, இல்லைங்கப்பா தயிர் வீட்டில் இல்லை, இன்னைக்கு தயிர் ரெடியாக இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு அவன் எழுந்திரிச்சு போயிடுறார். தயிர் இல்லைன்னு சொல்ல வந்து பக்கத்து ரூம்லேருந்து பையன் கேட்குறாப்புல, காதில் கேட்குது. சரி அவனும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் வந்து டைனிங் ஹாலில் வந்து அப்புறம் அடுத்தது வந்து அவர் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அவன் பையனும் மருமகளும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது மருமகம் வந்து என்ன பண்ணுது, தயிர் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து கொண்டு வந்து வைக்குது. வந்து வச்சோடனே ஓகே இதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லலை. அப்புறம் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஆனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த பையனுக்கு வந்து மனசில் வந்து என்னமோ தப்பு நடக்குது, நம்ம என்னமோ தப்பு பண்ணுறோமே அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சு ரொம்ப அப்செட்டாகவும் ஆயிடுறான். ஓகே ஏன் நம்ம அப்பாவுக்கு ஒரு தயிர் ஏன் கொடுக்கல, ஓகே கொஞ்சமாக தயிர் இருந்தாலும் அவருக்கு கொடுத்துட்டு மீதி தான் நம்ம சாப்பிட்ருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னோடனே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி 2 நாள் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு என்ன தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா 2 பேரும் வெளியில் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில லாங் ட்ரைவ் போகிறாங்க. லாங் ட்ரைவ் போயிட்டு, என்னப்பா எதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னா, ஆமாப்பா நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா, ஏன் நீ ஏன்ப்பா திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லைப்பா நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும், நாங்கள் எவ்வளோதான் பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒருத்தர் வேணும், உங்களுக்கு ஒரு துணை வேணும், நீங்கள் 2 பேர் வெளியில் போகணும் வரணும், பேசுகிறக்கு உங்களுக்கு ஆள் வேணும், நீங்கள் வந்து திருப்பியும் நீங்கள் வந்து பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பிங்க,
நான் வந்து உங்கள் கம்பெனியில் நான் திருப்பி அங்கேயே தான் இருப்பேன், ஆனால் உங்களுக்கு நான் வேலை செய்ய போகிறேன். நான் வந்து எனக்கு அந்த ஓனர் பொசிஷன் வேண்டாப்பா அப்படின்னோன்னா அவங்க அப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஏன் நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணுற? இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணி 2-3 நாள் யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து திருப்பி வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துக்க போகிறேன்னு நான் வந்து பார்த்துக்க போகிறேன், ஆனால் நான் சம்பளத்துக்கு தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பையன் வந்து சொன்னதில் உறுதியாக இருந்து பையனை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பிஸ்னஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த பையன் வந்து அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறாப்புல. வேலைக்கு மட்டும் போகல, அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு அந்த பையன் வந்து வாடகை வீட்டில் போய் அவங்க மனைவியை கூட்டிகிட்டு போகிறாப்புல. மனைவி கூப்பிட்டு போனோன்னே அவங்க மனைவி வந்து, இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, நம்ம நல்லா தானே இருந்தோம், நல்லா சொகுசாக தானே இருந்தோம், சொந்த வீட்டில் இருந்தோம், ஏன் இப்படிலாம் நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு ஏன் இப்படி வாடகை வீட்டுக்கு வரீங்கன்னொன்னே, உனக்கு வந்து எங்கள் அப்பாவோட அருமை தெரியல, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கல்யாணமே பண்ணிக்காமல் அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னை பார்த்துக்கிட்டு வந்தார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தயிர் கொடுக்கறதுக்கும் நீ யோசனை பண்ண. ஏன்னா உனக்கு வந்து நான் வந்து நீ கல்யாணம் பண்ணி வரும்போது நான் ஒரு பணக்கார வீட்டுக்காரனா தெரிஞ்சேன். அதுக்கு பின்னாடி என்னன்னு உனக்கு தெரியாது இல்லையா? அப்போ உனக்கு வாழ்க்கையோட அந்த பேஸ் என்னன்னு புரியல, அதனால தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்போது நான் வந்து ஒரு சம்பளக்காரன், நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். இப்போ என் சம்பளத்தை வச்சு நீ என்ன பண்ணணுமோ, எப்படி குடித்தனம் நடத்தணுமோ, எப்படி நீ சிக்கனமாக இருக்கணுமோ அதுலேருந்து நீ ஆரம்பி. அப்போ தான் வந்து உனக்கு வாழ்க்கையோட உண்மையான விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முடிவெடுக்கிறாப்புல. எனக்கு இந்த கதையை கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்துலேயும் பசங்க வந்து இப்படி இருக்காங்களே, இப்படி திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேருக்கு அவங்களோட கஷ்ட நஷ்டங்க வரவங்களுக்கு புரியறதில்ல. புரிய வைக்கணும். புரிய வைக்கல அப்படின்னா அதோட பாதிப்பை நம்ம பார்க்க போகிறோன்னு இருக்குது. இப்போ நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கல, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல ஆங்கிளில் திங்க் பண்ணி ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும், வந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா? ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணணுமோ நம்ம பண்ணணும். ஓகேயா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா?